பெரிய பெரிய ஜோதிடத்தில் இருக்கிறவங்ககிட்டயே நிறைய வந்து இது ஏங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்றாங்க, மலை ஏறக்கூடாதுன்னு ஒரு வருஷம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அவங்களுக்கு தெரியல. எனக்கே ஷாக் ஆயிருக்கு. என்னடா இது கூட தெரியாமையா இருக்கு. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு வருஷம் மலை ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா சார். சார். சொல்லியிருக்காங்க. அதுக்கு பண்டிகை காரணம் கொண்டாடக்கூடாது. இருக்குமா இருக்காதா? ம் ஆமா. என்னங்க? இல்ல சொல்லியிருக்காங்க சார், சொல்லியிருக்காங்க. ஆமா சார். அது பண்டிகை ஏன்னு யாருக்காவது கொண்டாடக்கூடாது. தெரியுமா? ஓமா டிஸ்டர்ப். ஆ, என்ன காரணம்னு இது வரைக்கும் தெரியல. இருங்க, இதெல்லாம் இந்த கிளாஸ்ல இருக்கு, தெரிஞ்சுக்குவீங்க ஏன்ட்டு. எல்லாத்துக்குமே காரண காரியம் இல்லாம நம்ம மூதாதையர்கள் எதுவுமே சொல்லி வச்சுட்டு போல. அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முன்னோர்கள் முட்டாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவங்க எல்லாம் எல்லாம் சயின்டிபிக்கா நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. விளையாட்டு கிடையாது. எல்லாத்துக்குமே தத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தத்துவம் இருக்கு. அதோட தான் வந்து அவங்க செயல்பட்டு இருந்திருக்காங்க. அவங்க நல்ல மனமகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. நல்ல ஒரு அவங்க எப்படி சொல்றது, அந்த காலத்துல வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிறைய பணம் காசு இல்லாட்டி கூட அவங்க வந்து நல்ல மனநிறைவா இருந்திருக்காங்க. 10 ரூபா சம்பாரிச்சாலும் மனநிறைவோடு இருந்திருக்காங்க.